ஆப்பம் தக்காளி குருமா தொட்டுக்கிறதுக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கோ. இப்போ தான் புதுசாக என்னுடைய சேனல் யாராவது பார்க்குறேன் அப்படின்னெல்லாம் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு பெல் காட்டும் டச் பண்ணலாம். ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணலாம். உங்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி டின்னர் ஆப்பம் பார்க்கலான்னு இருக்கோம். ஆப்பம் தக்காளி குருமா. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 4ங்கிறது 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நான் என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துன்னு இருக்கேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு எடுத்துன்னு இருக்கேன். 4 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை வந்து ஒரு இவ்வளோ பெரிய பிஞ்ச் பட்டை வந்து இது வந்து ஸ்டார் அனைஸ் அப்படின்னு கட் பண்ணி போட்டுருக்கேன். இதை ஸ்டார் அனைஸ். வெங்காயம் ஒரு 10 கிராம் வெங்காயம் இருக்கும். சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பெரிய வெங்காயம் வாங்க மாட்டேன். அதனால் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டுருக்கேன் உரித்து. தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 5 தக்காளி எடுத்து அலம்பி நறுக்கின்னு இருக்கேன். இப்போ இதை போட்டுக்கலாம். அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிடுத்து. இதையெல்லாம் போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போட்டோம்னா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி போட்டுடலாம். இது கொஞ்சம் அப்படியே வதங்கட்டதுக்குள்ளே 1 ஸ்பூன் கோரியண்டர் பவுடர் போட்டுக்கலாம். தனியா பொடி. இதுக்கு நம்ம வந்து பச்சை மிளகாயும் போட்டு அரைக்கணும். அதனால் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு. நாம் இன்னும் பச்சை மிளகா தேங்காயெலாம் போட்டு அரைக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தனியா பொடியும் மிளகா பொடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே போய் அரைச்சின்னு வந்துடலாம். என்ன தேவைன்னு பொருள் அரைக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு முதல்ல மறந்துடுவோம். குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுலான்னா நல்லா அது வேகட்டும்.
கொதிக்கணும் இல்லையா, அந்த தனியா பொடி வாசனை போகணும், வரமிளகா பொடி இது பண்ணணும். அதனால் இது நல்லா கொதிக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். பச்சை மிளகா 2 போட்டுக்கிறேன். காரத்துக்கு இது பயங்கரமான காரம், 2 போட்டுக்கிறேன். ஏன்னா மிளகா அப்படி வேறு போட்டுருக்கோம். பூண்டு ஒரு 5 பல் எடுத்துட்டுருக்கேன். இஞ்சி வந்து நமக்கு இந்த விரல் அளவு இஞ்சி எடுத்து அலம்பி தோல் சீவி நறுக்கின்னு இருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்தோம்னா அதுக்குள்ளே கொஞ்சம் கொதிக்கட்டும். அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அரைச்சின்னு வரேன். இதோ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு பேஸ்ட்டு. போட்டுன்றலாம். அதில் ஆப்பத்துக்கு தேங்காய் பாலும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து சரி இன்னைக்கு குருமா பண்ணிட்டேன். இப்போ மாலைபட்சம் ஆரம்பித்தா நம்ம வந்து வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் சோம்பு இதெல்லாம் சாப்பிட முடியாது. அதனால் சரி இன்றைக்கி பண்ணியிருக்கேன். மாலைபட்சம் ஆரம்பித்தாட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேங்காய் பாலில் ஆப்பம் பண்ணி காட்டுறேன், அப்போ சாப்பிட்லாம். தேங்காய் பால் தானே, வெங்காயம் பூண்டு தான் சாப்பிட முடியாது. கொஞ்சோண்டு மிக்ஸி அலம்பி தண்ணி விட்டு வெட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். இது என்ன கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கசகசா, ஒரு 12 முந்திரி ஊற வச்சுட்டுருக்கேன். இதையும் அரைச்சி அதில் போடணும். இது கொதிக்கணும். அதுக்கு இதை அரைச்சின்னு வந்துடலாம். இது வந்து கொஞ்சம் ரிச்னஸ்ஸாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். இதில் அப்புறம் கெட்டி கொடுக்கும். நல்லா இது குருமா கெட்டி கொடுக்கும். முந்திரி அதுக்காக தான் இதை போய் அரைச்சின்னு வந்துடலாம். கசகசாவும் முந்திரியும் ஒரு 12 முந்திரி ஊற வச்சுட்டுருக்கேன் வெந்நீரில். இதை பாருங்கள், இப்போ வந்து இதை அரைச்சின்னு வந்தாச்சு. இதை விட்டுடலாம். நல்லா கெட்டியாகவும் வரும், ரிச்சாகவும் இருக்கும். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கும். முந்திரி ஒரு 12 போட்டுருக்கேன். கசகசா 2 ஸ்பூன் ஊற போட்டுட்டேன் வெந்நீரில், இல்லாட்டி கசகசா மசியாது. கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பிக்கலாம். பத்தில கலரே பத்தில டிஃப்ரெண்ட்டாக எடுத்து எப்படி ஒயிட்டாக எடுத்து பாருங்கள். இந்த கசகசாவும் முந்திரியும் அரைச்சி விடுவோம். நல்லா 1 மணி நேரம் ஊற போட்டுருங்கோ வெந்நீரில், இல்லாட்டி கசகசா மசியாது. நீங்கள் என்ன தான் அரைச்சாலும் மிக்சியில் மசியாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட வேணால் கெட்டி ஆகிடும். கொதிச்சதுன்னா கெட்டி ஆகிடும். ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சுடுத்து பாருங்க. இப்போ கெட்டியாகிடுது பாருங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். இந்த கொத்தமல்லி நான் வாங்கிட்டு வந்து 25 நாள் ஆச்சு. எனக்கு அவர் எப்போ பார்த்தாலும் மார்க்கெட்லேருந்து 2 கட்டு வாங்கிட்டு கொடுத்துருவாரு. பெரிய கட்டாக 2 கட்டு.
அதை நான் வந்து இந்த மாதிரி அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நன்னா அதை வந்து வேர் மட்டும் வெட்டி எடுத்துட்டு நறுக்கி எடுத்துடும், வேரோட எடுத்துட்டு அதை வந்து ஒரு அழுகல் ஒரு இலை கூட இல்லாத எல்லாமே இது காஞ்சு போனது, வாடி போனது, அழுகி போனது, எல்லாம் பழுத்து போனது எல்லாத்தையும் எடுத்துட்டு நன்னா ஒரு காட்டன் துணியில் வந்து ஒரு நம்ம டவலே போகிறோம், நம்ம யூஸ் பண்ணுற டவல், நம்ம யூஸ் பண்ணிட்டு துடைச்சிக்கிற டவல் வந்து வீணாக போயிடும், கிழிஞ்சிடும் இல்லையா. அந்த டவல் நம்ம வந்து துவைச்சி தான் இப்படி தான் நம்ம துவைச்சி தான் இது பண்ணுவோம். துவைச்சாட்டும் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா சுற்றி ஒரு இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸ் இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன்னா வந்து 22 நாளைக்கு எனக்கு ஒன்றுமே ஆகாது. இது வாங்கிட்டு வந்து இப்போது 40 நாளைக்கு எனக்கு கிடாது. இப்போ 22 நாள் ஆகுது இது வாங்கிட்டு வந்து. இருங்கோ நான் ஆப்பம் வாத்து காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் பாண்டியில் தான் வாக்குறேன். என்கிட்ட ஆப்ப அந்த சட்டியும் இல்லையா, ஆப்பச்சட்டி, அப்புறம் வந்து அந்த பாண்ட்லி இதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த பாண்டில் வாக்க போகிறேன், எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த மாவு வந்து நான் சாதமெல்லாம் போட்டு அரைக்கல, சாதம் போட்டால் 10, அதனால் நான் சாதமெல்லாம் போட்டு அரைக்கலை. ஒரு சில சாதம்லாம் போட்டு அரைப்பேன், நான் அதெல்லாம் போட மாட்டேன். இதான் ஒரு இந்த கப்பால் 1 கப் மெஷர்மெண்ட்டு கப்பால் பெரிய கப் 1 கப் வந்து நான் இது எடுத்துட்டுருக்கேன். பச்சரிசி 1 கப்பு, இட்லி அரிசி புழுங்கல் அரிசி 1 கப்பு, இதுலேயே 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரைச்சிட்டுருக்கேன். ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி 7 மணி நேரம் ஆகிடுத்து. அரைச்சி 7 மணி நேரம் ஆகிடுத்து. இப்போ இதை வந்து பாண்ட்லியில் வந்து நம்ம இப்படி சுற்றி விட்டுக்கலாம், எண்ணெயெல்லாம் எல்லா பக்கமும் இப்படி பாண்டியில் இப்படி சுற்றி விட்டேன்னு வச்சுக்கோங்க, எண்ணெயில் எல்லா பக்கமும் மாவு, அப்போ தான் நமக்கு வந்து மாவு கரெக்டாக வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம வந்து இதை சுற்றி வர இப்படி விட்டுக்கலாம். இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த இட்லி பானை மூடியை போட்டு மூடிக்கலாம். ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன், மறந்துட்டேன். அப்போ தான் வந்து இந்த ப்ரௌனிஷ் கொடுக்கும் இதாக. நல்லா கலந்து விட்டுருக்கேன். இதோ பாருங்க, இப்படி எடுத்துடலாம் ஆப்பம். இன்னொன்று வாக்குறேன். எண்ணெய் விட்டுக்கலாம்.
இது வேகட்டும், காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஓரம் பூரா ரெட்டிஷ் ஆகணும். ஒரு பக்கம்தான் வேகணும். இது ஒரு பக்கம் மட்டும் வெந்தால் போதும், ஏன்னா மூடி வச்சுருக்கோம். அதனால் இந்த சர்க்கரை போட்டிங்கன்னா, நான் முதல் இதுக்கு மறந்துட்டேன், சர்க்கரை போட்டிருக்கேன் பாருங்கோ.